மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். இது உங்களுக்கான சிஏ வீடியோ தான். எல்லாரும் பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க, படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ முடிஞ்சிருக்கும். அதனால தான் இன்னைக்கு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் முடிஞ்சிச்சா, எல்லாரும் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க? உங்களோட ஸ்லாட்ஸ் ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எஸ்பிஐனாலே கொஞ்சம் எப்பயும் போல அப்படிதான் இருக்கும். அதனால எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களோட பெஸ்ட் அட்டம்ப்டை கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான நல்ல ரிசல்ட் உங்களை வந்து சேரும். போயிடலாமே. அதற்கு முன்னாடி உங்களுக்கு குவரிஸோ இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. மேலே இருக்க ஜாக்கின் சாரோட எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைப்படுது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண லிங்க் கீழே வச்சிருக்கேன்ப்பா. அதுவும் இப்போ வந்து 50% ஆஃபர் போயிட்டு இருக்கு. CWJ50 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணீங்கன்னா ராயல் பாஸை நீங்கள் 50% ஆஃபரில் எடுத்துக்கலாம். அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரியா, வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. சரியா? எஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து 17ஆம் தேதி பார்த்துருந்தோம். இப்போ 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத டக்கு பார்த்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இம்பார்ட்டன்ட் டேஸ்: வேர்ல்டு பேம்போ டே செப்டம்பர் 18. செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து வேர்ல்டு பேம்போ டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. வேர்ல்டு பேம்போ ஆர்கனைசேஷன் 2009 இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. சரியா? இந்த டே வந்து அப்சர்வ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பேம்போன்றது உங்களுக்கு மூங்கில். மூங்கில் தமிழ்ல சொன்னா அப்படி மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கிரீன் கோல்டுன்னு அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து கிரீன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பேம்போ வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நம்மள வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இந்த பேம்போ வந்து இருக்கும். அதோட முக்கியத்துவம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியணும். அது வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸுக்கு, நேச்சுரல் ரிசோர்ஸ். நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த டே வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. வேர்ல்டு பேம்போ டே செப்டம்பர் 18. வேர்ல்டு பேம்போ ஆர்கனைசேஷனோட சிஓ சுசானே லூகாஸ், ஹெட் குவார்டர்ஸ் பாஸ்டன் US, ஃபவுண்டட் 2003. சரியா? 2003. இதே மாதிரி செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். WHO வந்து வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி அப்சர்வ் பண்றாங்க. சரியா? எஸ். இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பேம்பு எத்தனை அடி வளரும்? 18 அடி வளரும். ஒரு பேம்பு வந்து எத்தனை அடி வளரும் அப்படின்னா 18 அடி வளரும். ஒரு மூங்கில் குச்சி வந்து 18 அடி உயரம் வளரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்சிமமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். நெக்ஸ்ட், ஆபிச்சரிஸ். கலக்ஷேத்ரா ஸ்டால்வார்ட் அலாடி சாரதா பாசிட்டிவ். சரியா? சாரதா ஹோஃப்மன் அப்படின்றவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸரு, அதை வந்து சிறந்து விளங்கினவங்க. பரதநாட்டியம் எக்ஸ்பெர்ட்டா இருந்தவங்க. சென்னையில பானானவங்க. அவங்க தான் இப்போ தவறி போயிட்டாங்க. அவங்க வந்து அல்லடி சாரதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பேர் வந்து சாரதா ஹாஃப்மன். அவங்கள வந்து அல்லடி சாரதா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சாரதா அண்ட் சாரதா டீச்சர் அப்படின்னு அவங்கள வந்து செல்லமா அழைக்கிறது உண்டு. அவங்க வந்து கலிபோர்னியாவில் இருந்தாங்க. இப்போ கடைசியாக இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து பிறந்தது தமிழ்நாட்டில் சென்னையில தான் பிறந்தாங்க. அவங்க வந்து பரதநாட்டியம்ல வந்து பெரிய லெஜெண்ட் இவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலாஷேத்ரா இருக்கு பார்த்தீங்களா? கலாஷேத்ரா ஃபவுண்டேஷனோட ஒரு ஒன் ஆஃப் த பில்லர். அதை உருவாக்குறதுக்கு இவங்களும் வந்து பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. கலாஷேத்ரா ஆஃப் பரதநாட்டியம் வந்து கொண்டு வரதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும். அவங்க அதை வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க. சரியா? அல்லடா சாரதா அப்படின்னு சொல்லுவாங்க. சாரதா டீச்சர். சரியா? சின்ன சாரதா, சாரதா டீச்சர், அல்லடா சாரதா, அல்லடி சாரதா அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இப்போ தவறி போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து சங்கீத நாடக அகாடமி அவார்டு வந்து 1996 கிடைச்சிருக்கு. ருக்மிணி தேவி மெடலை முதல்ல வாங்கினதும் இவங்க தான். சரியா? எஸ். அவங்க இப்ப தவறி போயிட்டாங்க. ரைட்டு. இதே மாதிரி நம்ம ஃபார்மர் மேகாலயா சிஎம் டான்வா டெத்வெல்சன் லப்பாங். சரி, டான்வா டெத்வெல்சன் லப்பாங் அப்படின்றவர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இறந்து போயிருந்தார். மேகாலயாவோட சிஎம் இருந்தார். 4 தடவை சிஎம் இருந்தார். ஆனால் ஒரு தடவை ஃபுல் டர்மா இல்லை. சும்மா 1 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி தான் இருந்துட்டே இருந்திருக்காரு. அவர் இப்போ தவறி போயிட்டாரு. நெக்ஸ்ட் க்ளூ சொல்லலையா? இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். சாரதா பரதநாட்டியம். எஸ். ஆல்ரெடி சாரதா. எஸ். எஸ். பரதநாட்டியம்ல சாரதா காலடியில தான் எல்லாரும் வந்து பழகுனாங்க. சரியா? ஆல்ரெடி காலடி. சரியா? காலடி ஞாபகம், கே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சாரதா காலடியில தான் வந்து பரதநாட்டியம் வந்து எல்லாரும் பழகுனாங்க. சரி, அவங்களோட ஸ்டெப்ஸ் வச்சு, காலடினா ஸ்டெப்ஸ் வச்சு தான் பழகுனாங்க அப்படின்னு ஞாபகம். சாரதா காலடியில தான் பரதநாட்டியத்தை வந்து எல்லாரும் பழகுனாங்க இப்போ அப்படின்னு ஞாபகம். ஓகே. அப்பாயின்மெண்ட்: அமித் காரே நேம்டு செக்ரட்டரி டு வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் வரணும்ல. அந்த மாதிரி பொறுப்புக்கு யார் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா அமித் காரே அப்படின்றது வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? வருது வரமாட்டேங்குது. இவர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோட அட்வைசரா இருந்தவர். சரியா? சோசியல் செக்டார் மேட்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டரோட அட்வைசரா இருந்தவர். அவர் தான் வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியாக பொறுப்பெடுத்திருக்கார், அமித் காரே. சரியா? எஸ்.
ஸோ இவர் வந்து செக்ரட்டரியா மட்டும் இல்லாமல் இந்த பிரைம் மினிஸ்டரோட அட்வைசரா மட்டும் இல்லாமல் ஸோ ஐஎன்பியோட செக்ரட்டரியா இருந்திருக்காரு, ஸோ ஹையர் எஜுகேஷனோட செக்ரட்டரியா இருந்திருக்காரு, ஸோ இந்த மாதிரி நிறைய பொசிஷன் இருந்திருக்காரு. இப்போ வைஸ் பிரசிடென்டோட செக்ரட்டரியாக பொறுப்பெடுத்திருக்கிறார் நம்ம அமித் காரே. எழுதலையே, எஸ் 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 வந்துருச்சு. ஸோ அமித் காரே வந்து வைஸ் பிரசிடென்டோட செக்ரட்டரியாக சிபி ராதாகிருஷ்ணனோட செக்ரட்டரியாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டு. ஸோ இதே மாதிரி எல் சத்ய சீனிவாஸ் வந்து இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக, அதாவது ஏடிபியில இந்தியாக்கான எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார் நம்ம சத்ய சீனிவாஸ். ரைட்டு. சத்தியமா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்காங்க ஏடிபியில இந்தியாக்காக. ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ? எஸ், நம்ம வைஸ் பிரசிடென்டோட செக்ரட்டரி யாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட கார் டிரைவர். சரியா, கார் டிரைவர் தான் வைஸ் பிரசிடென்டோட செக்ரட்டரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், ஓகேங்களா? எஸ். ஸோ கார் டிரைவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்டோட செக்ரட்டரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வைஸ் பிரசிடென்டோட செக்ரட்டரி யாரு அப்படின்னா அவரோட கார் தான், ஐ மீன் அவரோட கார் டிரைவர் தான். ஓகே, ஸோ டிரைவர்லாம் இல்லை, அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரு. உடைய க்ளூ காசு அமித் காரே. ஓகே, MOU. ஸோ இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சைன்ஸ் MOU ஆன் IRCO. அதாவது நம்ம லேபர் மினிஸ்ட்ரி மன்சுக் மந்தாவியா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு MOU ஒன்று சைன் பண்ணியிருக்காரு. யார் கூட அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கூட. ஸோ இந்த MOU எதற்கானது? இது வந்து விர்ச்சுவலா சைன் பண்ண MOU, பட் வந்து MOU சைன் பண்ணிருக்காங்க. அது எதற்கானதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்காக தான் இந்த MOU சைன் பண்ணப்படுது. IRCOனா இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸ் கிளாசிபிகேஷன் ஃபார் ஆக்குபேஷன் ஆஃப் ஆக்குபேஷன், இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரதுக்கான ஒரு MOU தான் சைன் பண்ணிருக்காங்க இந்தியாவும் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனும். ஸோ இது எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். குளோபல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூத்ஸ்க்கு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவலில் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் இனிஷியேட்டிவ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவும் ILOவும் சேர்ந்து, சரி, அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து. ஸோ இந்த MOU மூலமாக என்ன ஆகுதுன்னா குளோபல் லெவலில் இருக்க எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது நம்ம இந்தியன் நியூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியா வந்து எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம், எந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குது, அதுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லா டேட்டாஸும் இந்த சைட்ஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த இனிஷியேட்டிவ் மூலமா வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் கிராஜுவேட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் போய் ஒர்க் பண்றதுக்கான ஒரு கேட்வேவா வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட DG கில்பர்ட் ஹங்போ, ஹெட் குவார்டர் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, ஃபவுண்டட் 1919. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம மிந்த்ரா இருக்காங்க பாத்தீங்களா, மிந்த்ரா வந்து நம்ம கங்குலி சார் கூட ஒரு கொலாபரேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவரோட சேர்ந்து சௌரக்யா, சரியா, சௌரக்யா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு எத்னிக் வேர் பிராண்டை வந்து கொண்டு வராங்க. பெங்காலி இன்ஸ்பயர்ட் எத்னிக் வேர் பிராண்ட். ஸோ இந்த குர்தா, ஷார்ட் குர்தா, பைஜாது, ஷெர்வானிஸ், ஸோ இந்த மாதிரி எத்னிக் வேர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது பெங்காலி இன்ஸ்பயர்ட் எத்னிக் வேர் பிராண்டை ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க சௌரக்யா அப்படின்னு சொல்லி. யார் கொண்டு வந்திருக்காங்க? மிந்த்ரா. யார் கூட சேர்ந்து நம்ம சௌரவ் கங்குலி, ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனா இருந்த சௌரவ் கங்குலி ஐயாவோட சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ், இந்த பிராண்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சௌரக்யா அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை வந்து நம்ம மிந்த்ரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ PMOD ஓப்பன் 16th கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். ஐயோ, கம்பைன்ட் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். சரியா, ஸோ போர்டை இப்படி வச்சிருந்தேன், அதனால அப்படி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம மோடி ஐயா வந்து 16வது கம்பைன்ட் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸை கொல்கத்தாவில் தொடங்கி வைத்திருக்கிறார். ஈஸ்டர்ன் கமாண்ட் கான்ஃபரன்ஸ்ல ஹெட் குவார்டர்ஸ் வந்து தொடங்கி இருக்கு. சரியா, இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான ஒரு பிரைன் ஸ்டோமிங் ஃபோரமா இருக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். ஸோ எல்லா டாப் சிவிலியன் அண்ட் மிலிட்டரி லீடர்ஸும் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து கலந்துக்குவாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதற்கானது அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து நிறைய மாடர்னைசேஷனை கொண்டு வரும், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வேண்டி இருக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமா வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் என்ன டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரணும், அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் ஆப்பரேஷன்ஸ்ல என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு, அதுக்கான ரிவ்யூஸ் என்னெல்லாம் பண்ணணும், ஸோ ஃபியூச்சர்ல எப்படிலாம் நம்ம அப்கிரேட் ஆகணுன்றதுக்கான ரோட் மேப் ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமான டிஸ்கஷனாக தான் இந்த 16வது கம்பைன்டு கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்குது. அதான் நம்ம மோடி ஐயா கொல்கத்தாவில் தொடங்கி வைத்திருக்கிறார். ரைட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியன் நேவல் ஷிப் பண்ண காட்மெட், சரியா, காட்மெட் இந்தியாவிலே ரெடி பண்ணப்பட்ட இண்டிஜினஸ் ரெடி பண்ணப்பட்ட ஷிப் வந்து ஃபிஜிக்கு போயிருக்கு. ஒரு குட்வில் விசிட்டுக்காக ஃபிஜிக்கு போய் சேர்ந்திருக்கு ஒரு இந்தியன் நேவல் ஷிப்பான கார்பெட். சரி, இந்தியாவில் ரெடி பண்ணப்பட்ட சப்மரைன் வார்ஃபேர் கார்பெட். ஸோ அது ஃபிஜிக்கு போயிருக்கு குட்வில் விசிட்டுக்காக. சரியா, கிளியர். நெக்ஸ்ட் அவார்ட். ஸோ பாபா கல்யாண ரிசீவ்ஸ் ASME ஹோலே மெடல் ஃபார் இன்ஜினியரிங் இனோவேஷன். அதாவது வந்து
நம்ம பாபா கல்யாணி அப்படின்ற சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பாரத் ஃபோர்ஸோட சிஎம்டி அவர், சரியா, பாபா கல்யாணி அப்படின்றவர். ஸோ அவருக்கு வந்து ஹாலே மெடல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யாருனால அப்படின்னா அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற அமைப்பு மூலமாக ஹோலே அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது எதற்காக கொடுப்பாங்க அப்படின்னா இன்ஜினியரிங்ல பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் லீடர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பப்ளிக்கும் அதே டைம்ல வந்து குளோபல் சப்ளை செயினையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்து ஒரு பெஸ்டான சப்போர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து 1924 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து நம்ம கல்யாணி எதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் லோக்கலைசேஷன் பண்ணதுக்காகவும் அதே வந்து சப்ளை செயினை வந்து பில்ட் பண்ணதுக்காகவும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து காம்படிட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்காகவும் நம்ம பாபா கல்யாணிக்கு பாரத் ஃபோர்ஸோட சிஎம்டிக்கு இந்த ஹாலே மெடல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்தது யாரு? அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ASME அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு அவார்டு நேற்று கொடுத்தாங்க. ஐ மீன் செப்டம்பர் 17 ஒரு அவார்டு பற்றி சொல்லியிருந்தோம். முகமது சிராஜ் ஐயா வந்து ஐசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் ஆகஸ்டுக்கான அவார்டை வாங்கியிருக்காரு. ரைட்டு. இந்த மாதிரி ஒரு ஷூ கம்பெனிக்கு வந்து பிராண்ட் அம்பாஸ்டர் போனாரு. அது எந்த ஷூ கம்பெனின்றது யாருக்கா தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பிராண்ட் அம்பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் தான் நம்ம முகமது சிராஜ் ஐயா. ஸோ அதன் மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவங்க வந்து கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ள கிரிக்கெட் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வர போறாங்க. முகமது சிராஜ் ஐயாவோட பிராண்ட் அம்பாஸ்டரா வச்சு அதோட பேர் என்ன இந்த கம்பெனின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நியூஸ் போறேன் நான். பேங்கிங் RBI unveils microsite showcasing banknote designs and security. அதாவது RBI வந்து மைக்ரோசைட் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ இந்தியன் கரன்சிக்கான ஒரு மைக்ரோசைட் தான். சரி, மைக்ரோசைட்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு டேட்டா கண்டெய்ன்ட் வெப்சைட் தான், சரியா. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பப்ளிக் வந்து எஜுகேட் பண்ணணும். என்ன எஜுகேட் பண்ணணும்? பேங்க் நோட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேங்க் நோட் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து எப்படி இருக்கும், என்ன சைஸில் இருக்கும், அதோட ஷேப்ஸ் என்ன, ஸோ அதில் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி வீடியோ ஆடியோ கைட்ஸ் அனிமேஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் இன்டராக்டிவ் கேம் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த குரூப்ஸ் எல்லா ஏஜ் குரூப்ஸும் வந்து அந்த நோட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், பேங்க் நோட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக. ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த மைக்ரோசைட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு, சரியா, ஒரு இனிஷியேட்டிவ். சரி, அதில் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேங்க் நோட்டை வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸோ ஒரு மாதிரி பழைய நோட்டாக இருந்துச்சு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் மாற்றிக்கணும், ஸோ பேங்க் வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும்னா எப்படி பண்ணணும், ஸோ நீங்கள் வந்து பேங்க் நோட்ஸ் எப்படி இருக்கும், இதில் எந்த மாதிரியெல்லாம் ஒரிஜினல் எதெல்லாம் ஃபேக்கு, இதை பற்றின ஒரு இதை பற்றி எல்லா டேட்டாஸும் வந்து அந்த மைக்ரோசைட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி RBI சொல்லியிருக்காங்க. இது RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1935, சரியா, 45ல 35, சரியா. எஸ். ஸோ இதே நம்ம NPCI வந்து வியோனா ஃபின்டெக் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடரா, வியோனா பே அண்ட் கிராம் பே அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்துக்கும் வந்து அப்ரூவலை கொடுத்துருக்காங்க நம்ம NPCI, சரியா. நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவலை கொடுத்துருக்காங்க NPCI வியோனா ஃபின்டெக்கு. ரைட்டு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல். ஸோ இந்தியா இன்க்ளூட் 7 sites இன் யுனெஸ்கோ டென்டேட்டிவ் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். அதாவது யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல இந்தியாவோட புதுசா வந்து ஒரு 7 sites வந்து ஆட் பண்ணப்பட்டது மூலமாக மொத்தம் 69 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டென்டேட்டிவ் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸோட டென்டேட்டிவ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது யுனெஸ்கோட லிஸ்ட்ல, சரியா. ஸோ அதுல வந்து 49 வந்து கல்ச்சரல் சைட்ஸ் ஆகும், 17 வந்து நேச்சுரல் சைட்ஸ் ஆகும், 3 வந்து மிக்சட் சைட்ஸ் ஆகும் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த லிஸ்ட்ல வந்து இப்படி இந்த மாதிரி பார்ட்டிஷன்ல தான் வந்து நம்ம இந்த 69 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸோட டென்டேட்டிவ் லிஸ்ட்ல, சரியா. எஸ். ஸோ இதுல இன்க்ளூஸ் ஆகிறது மூலமா இந்தியாவோட ஜியாலஜிக்கல் அண்ட் நேச்சுரல் டைவர்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வல்கானிக் ஃபார்மேஷன் வந்து கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப் வரையும் எல்லாரும் வந்து ஹெரிடேஜ் சைட்ஸ்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஸோ அது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தப்படுறது மட்டும் இல்லாமல் ஸோ அது வந்து ஹெரிடேஜ் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பாதுகாக்கவும் படும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து அவங்களோட 69 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யுனெஸ்கோட டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ்ல. ரைட்டு. ஸோ யுனெஸ்கோட DG ஆட்ரே அசூலே, ஹெட் குவார்டர்ஸ் பாரிஸ் பிரான்ஸ், ஃபவுண்டர் 1945. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஓமன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ ஷிப் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி. ஸோ அதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, இது வந்து முதல் முறையாக மிடில் ஈஸ்ட்ல பண்ற இன்டகிரேட்டட் கிரீன் ஷிப் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி. ஸோ வந்து ஷிப்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்றது, சரியா. ஸோ வந்து எப்படி சொல்றது, ஒரு பழைய ஷிப்பா இருக்குன்னா வந்து எப்படி ரீசைக்கிள் பண்றது, ஒரு ஸ்பேர்ஸை மாத்துறதா இருக்கட்டும், அது வந்து ரீசைக்கிள் கொண்டு வரதா இருக்கட்டும், பழைய ஷிப்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆன ஷிப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி சரி பண்றது, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு இண்டஸ்ட்ரியா தான் வந்து இந்த
முதல் முறையாக இன்டகிரேட்டட் கிரீன் ஷிப் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டியை நம்ம ஓமன் கொண்டு வராங்க முதல் முறையாக மிடில் ஈஸ்ட்ல. சரியா? ஸோ 2050க்குள்ள அவங்களோட நெட் ஜீரோ எமிஷன் கோல்ஸை ரீச் பண்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவை பண்ணியிருக்காங்க நம்ம ஓமனு. ரைட்? ரைட்டு. இன்டகிரேட்டட் கிரீன் ஷிப் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி. ரைட்? ரைட்டு. நெக்ஸ்ட் CSE achieves 3,000 crore loan disbursal under Digital India. அதாவது நம்ம சிஎஸ்சியோட கவர்னன்ஸ் சர்வீஸ் இந்தியா லிமிடெட் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம சிஎஸ்சியோட ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் இது. சரியா? அதாவது வந்து சிஎஸ்சி மூலமா இந்த லோன் ப்ரொவைட் பண்றது, சரியா, லோன் டிஸ்பர்சல் பண்றது. ஸோ அது கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் வரையும் இப்போ ரீச் பண்ணியிருக்காங்க 2023 ஜூலைல இருந்து இப்போ வரையும் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் மூலமாக. ஸோ அதுல ஃபினான்ஷியல் 2023-24 83 கோடி ரூபாயும், ஸோ ஃபினான்ஷியல் 24-25 1631 கோடி ரூபாயும், இப்போ வரையும் ஃபினான்ஷியல் இயர் 25-26 இப்போ ஆகஸ்ட் வரையும் 1300 கோடி ரூபாயும் டிஸ்பர்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இது மூலமா 70,000 பீப்புள்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பாரோவர்ஸும் அன்பேங்க்டு செக்மெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் மூலமா இந்த இனிஷியேட்டிவ் மூலமா ரூரல்ல இருக்கவங்க, சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க, ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்லாம் பெரிய சப்போர்ட்டா இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்சியோட சிஇஓ சஞ்சய் குமார் ராகேஷ் எஸ்டாப்ளிஷ் ஆன 2009, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. ரைட்? இதே மாதிரி நம்ம இபிஎஃப் ஆஃபீஸர் ஒருத்தர் செலக்ட் பண்ணப்பட்டார், வேர்ல்டு பேங்க் அண்ட் மில்க் இன்ஸ்டியூட் ப்ரோக்ராம்ல செலக்ட் பண்ணப்பட்டார், விவேகானந்த் குப்தா. ஞாபகம் இருக்கா? எஸ், இபிஎஃப் ஆஃபீஸர் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தார். ரைட்? ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ 14 ஷிராராகோங் ஹத்தாய் சில்லி ஃபெஸ்டிவல் இனாகிரேட்டட் மணிப்பூர். மணிப்பூர்ல ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 14வது ஷிராராகாங் ஹத்தே சில்லி ஃபெஸ்டிவல். சரியா? ஸோ இந்த ஃபெஸ்டிவல் அவங்களோட ஷிராராகோங் வில்லேஜ்ல உக்ரல் டிஸ்ட்ரிக்ட்ல மணிப்பூர்ல செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இது 3 டே செலிப்ரேஷனாக நடத்தப்படும். ஸோ இது அவங்களோட இந்த ஹத்தாய் சில்லி அவங்க ஜிஐ டேக் வாங்கி வச்சிருக்காங்க. மணிப்பூரோட ஷிராராகாங் வில்லேஜ்ல இருக்க அந்த சில்லிக்கு ஜிஐ டேக்கே வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பிரைட் கலர்ல, அதே டைம்ல மீடியம் பஞ்சன்சி ஸ்மெல்ல மீடியமா இருக்கும். ஆனா ஸ்ட்ராங் அரோமாவோடையும் யூனிக் ஃபிளேவரோடையும் இருக்கும். இது இங்க மட்டும் தான் ரெடி பண்றோம்னு சொல்லி ஜிஐ டேக்கும் வாங்கி வச்சிருக்காங்க அந்த ஹத்தாய் சில்லிக்கு. அதற்கான ஒரு ஃபெஸ்டிவலா தான் இது செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. ஸோ இதன் மூலமா இந்த செலிப்ரேஷன் எதற்காக பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரி டூரிசம் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஃபார்மர்ஸ்க்கும் லோக்கல் ஐடென்டிட்டியும் எல்லாருக்கும் தெரியணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ இது ஒரு லிங்கா இருக்கணும், ஃபார்மர்ஸ்க்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஒரு லிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. 14வது ஷிராராகோங் ஹத்தாய் சில்லி ஃபெஸ்டிவல். ரைட்? எங்க? மணிப்பூர்ல. ரைட்டா? மணிப்பூரோட சிஎம் பிரேன் சிங், கவர்னர் அஜய் குமார் பல்லா, கேபிட்டல் இம்பால். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி மணிப்பூரோட சீஃப் ஜஸ்டிஸாக 10வது சீஃப் ஜஸ்டிஸாக பொறுப்பெடுத்திருக்கார் ஜஸ்டிஸ் எம் சுந்தரம். சரியா? ஸோ கெம்பையா சோமசேகர் அப்படின்ற ஒரு சீஃப் ஜஸ்டிஸை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஜஸ்டிஸ் எம் சுந்தரம் 10வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மணிப்பூர் ஹைகோர்ட்டுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்? ரைட்டே. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். என்னது? சாமுவேல் உம்டிட்டி ரிட்டையர்ஸ் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால். அதாவது சாமுவேல் உம்டிட்டி அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு பிளேயர், பிரான்ஸ் டீம்ல விளையாடுறவர், 2018 FIFA வேர்ல்டு கப் வின்னிங் ஸ்குவாட்ல இருந்தவர். ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டார். ஏன் அப்படின்னா இப்போ அவரோட நீ இன்ஜுரி ஒன்று ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால இனிமேல் அவரால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. பிரான்ஸ் பிளேயரான சாமுவேல் உம்டிட்டி 31 வயசுல ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து விட்டார். சரியா? எஸ். ஸோ 2014 ஜாயின் பண்ணாரு. 2018 வேர்ல்டு கப் விளாண்டாரு, FIFA வேர்ல்டு கப் விளாண்டாரு. கடைசியில் இப்போ 2025 ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டாப்ல நம்ம சாமுவேல் உம்டிட்டி. ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ரிட்டையர் ஆனாரு. யாரு? நம்ம அமித் மிஸ்ரா. ரைட்? ரைட்டு. நெக்ஸ்ட். அவ்வளோதான் மக்களே. ஸோ முடிந்தது. ஸோ எக்ஸ்பிளனேஷன் கிளியரா கொடுத்துருப்பேன் நம்புறேன். ஸோ ஸ்டார்டிங் ஒரு பார்த்துக்கோங்க. கிறிஸ் பெல்லாமா செப்டம்பர் 17 வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே எல்லாருக்கும் தெரியும். டீம் ஒன்று வச்சிருந்தாங்களே, அது பேர் என்ன? இன்ஃபேண்ட்டுக்காக வச்சிருந்தாங்க. எஸ். ஸோ செல்ஃப் கேர் ஃபார் எவ்ரி நியூ பார்ன் அண்ட் எவ்ரி சைல்ட். ஓகே. டேஷ் அவேஷன் சிங்கப்பூர் ஃபார் எக்ஸைஸ் பசிபிக் ரீச். பசிபிக் ரீச் எக்ஸைஸ்க்காக சிங்கப்பூருக்கு ரீச் பண்ணப்பட்ட ஷிப் எது? ஐஎன்எஸ் லிஸ்டர். டெலிவரி ஆஃப் டேஷ் செகண்ட் ஏஎஸ்டபிள்யூ ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். அதோட பேர் என்ன? அன்ரோத். சூப்பர். பியூஷ் கோயல் ஏபிடி ரீஜனல் ஆஃபீஸ் எங்க திறந்து வச்சாரு? பாட்னா, பீகாரில் திறந்தார். எஸ், பீகார். எப்படி? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு மெடல் ஃபார் ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். யார் வாங்கினா ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல்? 2 பேர் வாங்கினாங்க. 2 பேரோட பேர் ஞாபகம் இருக்கா? ஆனந்த்குமார் வேல்குமார். எஸ், ஆனந்த்குமார் வேல்குமார், கிரிஷ் சர்மா. 2 பேர் சேர்ந்து தான் கோல்டு மெடல் வாங்கியிருந்தாங்க. சரி, இவர் சீனியர்ல வாங்கியிருந்தார், இவர் ஜூனியர்ல வாங்கியிருந்தார். 1000 மீட்டர், இவர் 100 மீட்டர். இவர் 1000 மீட்டர். ஸோ இவர் ஜூனியர், இவர் சீனியர். ரைட்? அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி, வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நம்புறேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது குவெரிஸோ, இஷ்யூஸோ, டவுட்ஸோ இருந்துச்சுனாலும் எப்போனாலும் என்னன்னாலும்
என்னைய இன்ஸ்டால காண்டாக்ட் பண்ணலாம், DAV_3073. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது queries இருந்தாலும் நான் என்னையும் நம்ம டீமே நீங்கள் எப்போனாலும் எந்த டவுட்னாலும் காண்டாக்ட் பண்ணாமையா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ரெகுலராக படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ராயல் பாஸ் ஆஃபரையும் மறந்துடாதீங்கப்பா. CWJ50 கோடை யூஸ் பண்ணிடுங்க. இந்த கோடை மறந்துட்டீங்கன்னா 50% ஆஃபர் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ விஷயம் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் எஃபெக்டிவாக எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களோட ஃபியூச்சருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சா மட்டும் போதாது, அதை ரெகுலராக யூஸ் பண்ணி படிக்கணும். சரியா? படிக்காமல் இருந்தீங்கன்னா வேஸ்ட். ஓகே ஓகே மக்களே. ஸோ டடா, பபாய், சி யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.